இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை இன்னும் காணோம். வருவார். டேய் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை மச்சான். என்ன மாப்பிள்ளை இது? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ளை. எங்க எப்படி இருந்தவர் நீங்க? இந்த பாகுபலி படத்துல வரும்ல அந்த மாதிரி பெரிய அரண்மனையில இருந்து இப்படி தெருவுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்ச மாப்பிள்ளை. அஞ்சலி நல்லா இருக்காளா? என்ன அஞ்சலி? என்ன மாப்பிள்ளை? அஞ்சலி நல்லா இருக்காளா? அவளை பாத்தீங்களா? அட பாவி, நாங்க வந்திருக்கோம், கண்ணீர் விட்டு கதறோம், எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. இவன் பொண்டாட்டி நல்லா இருக்காளான்னு கேட்கறானே. இவனை போய் பார்க்க வந்தோம் பாரு. மச்சான், என்ன மச்சான், உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா? உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கா? ஆனா எப்பவும் போல அஞ்சலி மேல உயிரா இருக்கீங்களே மச்சான். சத்தியமா சொல்றேன் மச்சான், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் தவம் கிடக்கணும். மாப்பிள, அவ கிடக்குறா மாப்பிள. உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா. அவளை மட்டும் சும்மா விட்டுற கூடாது மாப்பிள. மாப்பிள, இங்க பாருங்க மாப்பிள, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்து செய்யறோம். இல்ல, அஞ்சலி மேல ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது. அவ நல்லா இருக்கணும், அவ பத்திரமா இருக்கணும். இங்க பாருங்க, உங்களால அஞ்சலிக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சு, வெளியில வந்து நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, என்ன மாப்பிள நீங்க? நாங்க அஞ்சலி பக்கமே போக மாட்டோமே. போகணும், போகணும். அஞ்சலிக்கு தேவையானதை நீங்க மறைமுகமா இருந்து செஞ்சு கொடுக்கணும். அவளை பத்திரமா பாத்துக்கணும். நான் சீக்கிரம் வெளியில வந்துருவேன். நான் வெளியில வரும்போது என் அஞ்சலி எனக்கானவளா இருக்கணும். சரிங்க மாப்பிள, இதுதான் உங்க விருப்பம்னா அதை நாங்க அப்படியே செய்யறோம் மாப்பிள. மாப்பிள, நீங்க கொஞ்சம் உடம்ப பாத்துக்கங்க மாப்பிள, நேரத்துக்கு சாப்பிடுங்க. மாப்பிள, நீங்க சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஜெயிலர் கிட்ட கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மாப்பிள. என்னடா என்னது? பாத்தியாடா கேசவா, இவன் நிலைமையில இருக்கிற எவனாவது பொண்டாட்டிய நினைப்பானா? இவன் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரில பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருக்கு, அதை தக்க வச்சுக்க தெரியல. இவெல்லாம் என்ன பொண்ணோ தெரியல. ஏன் ப்ரோ, இப்ப நம்ம வந்து பார்த்தோம்ல, இதனால மச்சானுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வந்திருக்கோம்ல? வரணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில இவன் நமக்கு யூஸ் ஆவான். சரி, போலாம் வா, அடுத்த பிளான பண்ணுவோம்.